Welcome back students. நம்ம photosynthesis unit வந்துட்டு light reaction வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல we'll continue with the photosynthesis process. இப்போ photosynthesisல photosynthesis வந்துட்டு it is preparation of food by plants using light energy. இதில் photosynthesis processல வந்துட்டு photosynthesis processல ரெண்டு மேஜர் ஸ்டெப்ஸ், ஒன்று வந்துட்டு லைட் ரியாக்ஷன், இன்னொன்று வந்துட்டு டார்க் ரியாக்ஷன். இதில் லைட் ரியாக்ஷனில் வந்துட்டு நம்ம சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனும் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனும் பார்த்தோம். ஸோ இந்த சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் ப்ராசஸில் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் ரியாக்ஷன் என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா ஏடிபி ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனில் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் என்னெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா ஏடிபி, NADPH2, அப்புறம் ஆக்சிஜன் இவால்வ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆன சப்ஸ்டன்சஸ். அதாவது லைட் ரியாக்ஷனோட எண்டில் வந்துட்டு செல்லுக்கு கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஏடிபி, NADPH2 அண்ட் ஆக்சிஜன் சைக்ளிக்லேயும் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் ப்ராசஸில். இப்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் எப்படி நடந்துச்சு. we know இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இது வந்துட்டு ஃப்ரம் குளோரோஃபில் ஏ மாலிக்யூல், இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பம்ப் ஆகும்போது வந்துட்டு they are passing through a small electron transport chain. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ட்ராவல் ஆகும்போது ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஏடிபி ப்ரொடக்ஷன் வந்துட்டு இஸ் நாட் அ டைரக்ட் ப்ராசஸ். இது வந்துட்டு ஏடிபி ப்ரொடக்ஷன் வந்துட்டு நடக்கிறது வந்துட்டு இஸ் அன் இன்டைரக்ட் ப்ராசஸ். இந்த இன்டைரக்ட் ப்ராசஸ்க்கு நேம் வந்துட்டு ஏடிபி ப்ரொடக்ஷனை நம்ம ஸ்டடி பண்ண போகிறது வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் ஹெமிஆஸ்மாட்டிக் hypothesis. So hemiosmotic hypothesisங்கிறது வந்துட்டு it is the theory that explains ATP production during light reaction. ஸோ இப்போது இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் ஆன். ஸோ இங்கே இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்குது? இட் இஸ் ஹேப்பனிங் இன் தைலகாய்டு மெம்பரேன். ஸோ தைலகாய்டு மெம்பரேனில் தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்குது. இதில் பாஸ் ஆகும்போது ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த தைலகாய்டு மெம்பரேனில் தான் வந்துட்டு இந்த ப்ராசஸும் நடக்கணும். அதாவது ஏடிபி ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ ஃபார் திஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் தைலகாய்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ சிங்கிள் தைலகாய்டு. இந்த தைலகாய்டு மெம்பரேனில் வந்துட்டு we have this is antenna complex and primary electron acceptor of photosystem 2 and photosystem 1. இது இருக்குது. இதில் லைட் விழுகுது. இங்கே எலக்ட்ரான்ஸ் பம்ப் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாஸ் ஆகும். திரும்பவும் இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1 மேலேயும் லைட் விழுந்துட்டு திரும்பவும் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் பம்ப் ஆக போகுது. இந்த எலக்ட்ரான்ஸை வந்துட்டு இமீடியட்லி ரிசீவ் பண்ண போகிறது NADP ரிடக்டேஸ் என்சைம். ஸோ இந்த NADP ரிடக்டேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸை எடுத்து NADPH2 ப்ரொடியூஸ் பண்ணும். மீன்வைல் இந்த ஃபோட்டோசிஸ்டம் 2க்கு வந்துட்டு ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ திரும்பவும் லைட் வந்துட்டு when it is falling வாட்டர் வந்துட்டு இஸ் broken down with the help of photolysis complex. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம லைட் ரியாக்ஷனில் பார்த்தது. இப்போ இந்த லைட் ரியாக்ஷனில் இந்த இடத்துல வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வரும்போது வந்துட்டு இந்த NADP ரிடக்டேஸில் இருந்து நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு NADPH2 மாலிக்யூல். இங்கே வாட்டரில் இருந்து ஆக்சிஜன் வந்துட்டு இவால்வ் ஆகும். இது டிஃப்யூஷனில் வெளியில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஸ்டடீட் இன் தி லைட் ரியாக்ஷன் ஆஃப் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன். மேஜராக அதாவது ஒரு செல்லில் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் வந்துட்டு 20%, நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் வந்துட்டு 80% நடக்குதுன்னு படிச்சிருக்கிறோம். ஸோ மேஜராக வந்துட்டு நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன். இதில் இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஹெமிஆஸ்மாட்டிக் ஹைப்போதசிஸ் வந்துட்டு இந்த தைலகாய்டு மெம்பரேனில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஸோ நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற இந்த டயக்ராம் வந்துட்டு ஒரு சிங்கிள் தைலகாய்டு அது. இந்த தைலகாய்டோட அவுட்டர் மெம்ப்ரெயின், திஸ் இஸ் இன்னர் மெம்ப்ரெயின். இந்த பார்ட் வந்துட்டு லியூமன், அதாவது உள்ளே இருக்கிற இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து லூமென். நம்ம இந்த இன்னர் மெம்ப்ரெயினோட சர்ஃபேஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஃபோட்டோலைசிஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபோட்டோலைசிஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்சைம்ஸ் that lyse water with light energy. ஸோ இந்த ஃபோட்டோலைசிஸ் நடக்கிறதுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் த தைலகாய்டில் இருக்கும். அப்புறம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது திஸ் இஸ் ஃபோட்டோசிஸ்டம் 2, திஸ் இஸ் ஃபோட்டோசிஸ்டம் 1. ஆனால் இங்கே தனித்தனியாக ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் தனியாகவோ இல்லை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இல்லை ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் எதையும் காமிக்கல. We have generally represented here as photosystem 2 and 1. இங்கே outer membraneல represent பண்ணியிருக்கிறது வந்துட்டு it is NADP reductase enzyme. So இப்போ light it is going to fall on PS2. So primary electron acceptorக்கு பம்ப் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரான் வந்துட்டு it is going to be received by PS1. திரும்பவும் PS1 வந்துட்டு எனர்ஜி எடுத்துகிட்டு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு பம்ப் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு when it is passing through it is received by this NADP reductase enzyme. இங்கே NADPH2 ப்ரொடக்ஷன் நடக்கும். மீன்வைல் உள்ளே வந்துட்டு லியூமனில் வந்துட்டு water will be broken down into half oxygen molecule. இது டிஃப்யூஷனில் வெளியில் ரிலீஸ் ஆகிடும் 2 எலக்ட்ரான்ஸ். இந்த 2 எலக்ட்ரான்ஸும் வந்துட்டு PS2 வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் ப்ளஸ் 2 ப்ரோட்டான்ஸ். இது நடக்கும். இது வந்துட்டு லியூமனில் வந்துட்டு ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும்போது அதே டைமில் வந்துட்டு இப்போ PS2லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது டைரெக்டாக ஏடிபியை கொடுக்காதுன்னு சொன்னேன். ஸோ இந்த எனர்ஜியை வச்சு இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் மூவிங் த்ரூ திஸ் ஷார்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் தேர் வில் பி one pair of proton pumped from stroma. ஸோ இது ஒரு சிங்கிள் தைலகாய்டு. ஸோ வெளியில் இருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ரோமா, தட் இஸ் வித்தின் தி குளோரோபிளாஸ்ட். ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டான் உள்ளே பம்ப் ஆகும். இப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு எலக்ட்ரான் கண்டினியூஸாக லைட் எனர்ஜி விழுந்துகிட்டே இருக்க போகுது, பேர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. எலக்ட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டான் பேர் வந்துட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். மீன்வைல் ஃபார் எவ்ரி எலக்ட்ரான் தட் இஸ் லாஸ்ட் ஒரு வாட்டர் மாலிகுல் பிரேக் ஆகும். அப்போ அதுவும் வந்துட்டு ஒரு ப்ரோட்டான் மாலிகுலை வந்துட்டு லியூமனுக்குள்ளே சேர்த்து இப்போ என்ன ஆகும், ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகும் இங்கே. ஸோ ஹை proton concentration develops in the lumen of thylakoid. இப்போ ஸ்ட்ரோமாவில் இருந்து கண்டினியூஸாக ப்ரோட்டான் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு ப்ரோட்டான் உள்ளே வருது. இப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ரோமாவில் வந்துட்டு ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ஸோ இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால இந்த ப்ரோட்டான் வெளியில் போகிறக்கு ட்ரை பண்ணும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜியன். இப்போ வெளியில் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது வந்து F0 F1 பார்ட்டிக்கல். நம்ம ஏடிபி ப்ரொடக்ஷன் இன் மைட்டோகாண்ட்ரியாவில் படித்தோன்னே ஆக்சிசோம்ஸ்னு இட் இஸ் மோர் ஆர்லெஸ் சேம். அங்கே வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். இது வந்துட்டு குளோரோபிளாஸ்டில் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு with its energy when it is moving through F0 it is going to move with the same energy. When it is moving through F1 இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி செல் வந்துட்டு it is going to join an ADP molecule to an inorganic phosphate to form an ATP molecule. ப்ளஸ் இந்த ப்ரோட்டான் பேர் வந்துட்டு வெளியில் வந்துடும், அதாவது உள்ளே வர்ற ப்ரோட்டான் பேர் இது வந்துட்டு வெளியில் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங். இதனால தான் நான் சொன்னேன்
ATP production is not direct. இங்கே வந்துட்டு டைரெக்டாக நம்ம லைட் ரியாக்ஷன் எழுதும்போது இந்த இடத்துல டைரெக்டாக வந்துட்டு ஏரோ போட்டுட்டு ATP ஃபார்மேஷன் எழுதிட்டோம். ஆனால் ATP ஃபார்மேஷன் அப்படி நடக்கிறது கிடையாது. இன்ஸ்டெட் ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரோட்டான் வெளியில் வரும்போது வந்துட்டு த்ரூ F0 F1 பார்ட்டிக்கல் ADP அண்ட் இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட் வந்து இந்த ப்ரோட்டானோட எனர்ஜியை வச்சுட்டு ATP ப்ரொடக்ஷனை நடத்துது. ஸோ திஸ் இஸ் ஹவு ATP இஸ் ப்ரொடியூஸ்டு இன் தைலகாய்டு மெம்ப்ரேன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு இஸ் கால்டு ஆஸ் chemiosmotic hypothesis. So this is chemiosmotic hypothesis explaining ATP production during light reaction. Now coming to the next part of photosynthesis process, that is dark reaction. Dark reaction ku we have seen other names, that is light independent reaction. Light independent reaction because இது வந்துட்டு it does not depend on light. Absence of lightலையும் இந்த reaction நடக்க முடியும். So called as light independent reaction. இன்னொரு நேம் Calvin's cycle. ஏன்னா இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண சயின்டிஸ்ட் வந்துட்டு மெல்வின் கால்வின். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் as Calvin's cycle. இன்னொரு நேம் வந்துட்டு it is called as biosynthetic pathway. Biosynthetic pathway எதனால் அப்படின்னா it results in synthesis of food, so called as biosynthetic pathway. So இதெல்லாம் வந்துட்டு other names. இந்த dark reaction வந்துட்டு it is different in different types of plants. அதாவது வந்துட்டு நம்ம பிளான்ட்ஸை வந்துட்டு ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறோம், C3 C4ன்னு. நான் உங்களுக்கு C3 C4 சைக்கிள் சொல்லும்போது you will clearly understand அந்த பிளான்ட்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. மெல்வின் கால்வின் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணினது வந்துட்டு C3 சைக்கிள். ஸோ ஆக்சுவலி அவர் டிஸ்கிரைப் பண்ண சைக்கிள் வந்துட்டு C3 சைக்கிள். இப்போ C3 அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஆஃப் டார்க் ரியாக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்துட்டு இட் இஸ் அ 3 கார்பன் காம்பவுண்ட், ஸோ கால்டு ஆஸ் C3 சைக்கிள். இந்த 3 கார்பன் காம்பவுண்டை வந்துட்டு மெல்வின் கால்வின் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா பை யூஸிங் ரேடியோ ஆக்டிவ் கார்பன். ஸோ ஒரு he was actually growing green algae. இந்த green algae வந்துட்டு he was providing only with radioactive carbon. இந்த ரேடியோஆக்டிவ் கார்பனோட மூமெண்ட் எப்படி வந்துட்டு ஸோ கார்பன் டை ஆக்சைடாக ப்ரொவைட் பண்ணும்போது உள்ளே போயிட்டு அது என்னென்ன காம்பவுண்டாக மாறுது அப்படிங்கிறத வந்துட்டு ரேடியோஆக்டிவ் கார்பனை வச்சு கண்டுபிடிச்சாரு. இந்த ரேடியோஆக்டிவ் கார்பன் C14. ஸோ அவர் கண்டுபிடிச்ச த 3 கார்பன் காம்பவுண்ட் வாஸ், ஸோ ஐ எம் ரைட்டிங் இட் ஹியர், இட் இஸ் 3-phosphoglycerate. ஸோ அவர் என்ன அப்சர்வ் பண்ணினது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாஸ் டேக்கன் இன் கன்வெர்டட் இன்டு அ 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ ஆப்வியஸாக கார்பனில் கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் இருக்குது. ஸோ இது கூட கம்பைன் ஆகிறது வந்துட்டு ஒரு 2 கார்பன் மாலிகூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்துட்டு அவர் நினச்சார். பட் லேட்டர் ஆன் அவரோட அசம்ஷன் வந்துட்டு தப்பாயிட்டு he found that the substance that is accepting, இங்கே வந்துட்டு 2 கார்பன் காம்பவுண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும்போது அக்செப்ட் பண்ணது வந்துட்டு ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இதில் வந்துட்டு there was 1 carbon 5 கார்பன் காம்பவுண்ட். ஸோ 3 கார்பன் காம்பவுண்ட்ஸ் were formed. 2 molecules of 3 carbon compound, அதாவது 2 molecules of 3-phosphoglycerate was formed. இதுதான் வந்துட்டு லேட்டர் அவர் டிஸ்கவர் பண்ணினது. இந்த 5 carbon compound that is accepting carbon dioxide is ribulose 5-biphosphate molecule. So it is in short commonly called as RUBP. ஸோ ரிபுலோஸ் பைபாஸ்பேட் தான் வந்துட்டு 5 கார்பன் காம்பவுண்ட். அது வந்துட்டு ஒரு கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் 2
3 carbon molecules, that is 3 phosphoglycerate molecules. இந்த ப்ராசஸை வந்துட்டு கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் வந்துட்டு Rubisco. Rubiscoனா வந்துட்டு it is ribulose biphosphate carboxylase oxygenase enzyme. ஸோ இதுதான் வந்துட்டு Rubiscoட ஃபுல் ஃபார்ம், ribulose biphosphate carboxylase oxygenase enzyme. இப்போது இட் ஹாஸ் 2 ஆக்டிவிட்டீஸ், அதாவது கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டியும் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியும். கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு தே கேன் ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது RUBP கூட கார்பன் டை ஆக்சைடை கம்பைன் பண்ணி ஒரு 3 கார்பன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. மீன் டைம் இது வேறு கண்டிஷனில் வந்துட்டு இட் கேன் ஃபிக்ஸ் ஆக்சிஜன் ஆல்சோ. அப்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா RUBP கூட ஆக்சிஜனை கம்பைன் பண்ணி வேறு ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். வீல் சி திஸ் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி லேட்டர் ஆன். நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த Rubisco என்சைம் வந்துட்டு எப்படி கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி ஃபார்ம் பண்ணுது, இந்த கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டியில் டார்க் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்த்துக்கலாம். யூ ஹாவ் டு ரிமெம்பர் Rubisco என்சைம் தட் இஸ் கேட்டலைசிங் தி acceptance of RUBP and carbon dioxide to form 3-phosphoglycerate. So இது ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் காம்பவுண்ட், இது 3 கார்பன் காம்பவுண்டுங்கிறதுனால this cycle is called as C3 cycle. It is also called as biosynthetic pathway, Calvin cycle and light independent reactions. So இப்போ இந்த C3 cycle எப்படி நடக்குது அப்படின்னா, so it involves the C3 cycle மொத்தம் 3 steps. The first step is called as carboxylation. Second step is reduction. Third step regeneration of RUBP. So இதுதான் 3 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ். ஸோ கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ்க்கு தான் வந்துட்டு Rubisco என்சைம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அட்மாஸ்ஃபியர் இஸ் டேக்கன் அப் பை த செல். கூட வந்துட்டு RUBP தான் இந்த வந்து கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ண போகுது. ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ். இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் Rubisco என்சைம். ஸோ இந்த Rubisco என்சைம் வந்துட்டு RUBPயை கார்பன் டை ஆக்சைடு கூட கம்பைன் பண்ணி 3-phosphoglycerate மாலிகுலாக மாற்றும். இந்த 3-phosphoglycerate molecule வந்துட்டு undergoes reduction process. reductionல வந்துட்டு it is converted into phosphoglyceraldehyde molecule. So this is second step, அதாவது reduction process. reductionல 3-phosphoglycerate வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ATPயை யூஸ் பண்ணி 1,3-biphosphoglycerateஆக மாறும். அதுக்கப்புறம் 1,3-biphosphoglycerate undergoes actual reduction process to form phosphoglyceraldehyde. இந்த reductionல வந்துட்டு NADPH2 வந்துட்டு it is used, that is it is actually oxidized. இந்த 1,3-biphosphoglycerate is reduced to form NADP plus molecule and phosphoglyceraldehyde molecule. இந்த phosphoglyceraldehydeல வந்துட்டு ஒரு fraction, so I'll say you why it is one fraction. One fraction வந்துட்டு is used for starch production. இன்னொரு remaining வந்துட்டு this phosphoglyceraldehyde molecule வந்துட்டு it is taken for the third step, அதாவது regeneration of RUBP. So phosphoglyceraldehyde is converted into ribulose 5 monophosphate first. அதுக்கப்புறம் இந்த ribulose 5 monophosphate வந்துட்டு with the help of one ATP molecule again. So here one ATP molecule is used and this ATP molecule is converted into ADP and RUBP is regenerated. So this is third step, that is regeneration of RUBP. So first step is carboxylation, அது வந்துட்டு fixing of carbon dioxide with Rubisco enzyme to form 3-phosphoglycerate. அப்புறம் 3-phosphoglycerate வந்துட்டு is reduced to form phosphoglyceraldehyde molecule, and this phosphoglyceraldehyde is split into 2 fractions. ஒரு fraction வந்துட்டு starch productionக்கும், இன்னொரு fraction வந்துட்டு RUBPயோட regeneration processக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். டியூரிங் திஸ் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குது, கார்பாக்சிலேஷனில் என்ன நடக்குது, ரிடக்ஷனில் என்னவா மாறுது, அதே மாதிரி ரீஜெனரேஷன் எந்த காம்பவுண்ட்லேருந்து நடக்குது, அப்புறம் எந்த ஸ்டெப்பில் ATP யூஸ் ஆகுது, எந்த ஸ்டெப்பில் வந்துட்டு NADPH2 யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக படிக்கணும். எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறது வந்துட்டு வீல் கால்குலேட். ஏன்னா இது நம்ம ஒரு சைக்கிள் பார்த்துருக்குறோம்.
we have to take up 6 more cycles. அப்போ தான் வந்துட்டு ஒரு குளுக்கோஸ். அது ஏன் இந்த 6 cycles அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ ஹாவ் டு ரிமெம்பர், இது வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி C3 சைக்கிள். இந்த C3 சைக்கிள் வந்துட்டு கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கப்புறம் எது நடக்குது அப்படின்னு. C3 சைக்கிள் நடந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் நடக்க முடியும். அது C3 பிளான்ஸாக இருந்துட்டாலும் சரி, C4 பிளான்ஸாக இருந்துட்டாலும் சரி, ஃபைனலாக C3 சைக்கிள் நடந்தால் ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் நடக்கும். அண்ட் ஐ forgot to tell you one more thing. நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணும்போதே நம்ம படித்தோம், இது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட், இது 1 கார்பன் காம்பவுண்ட், கார்பன் டை ஆக்சைடு. இப்போது ஒரு RUBP வந்துட்டு ஒரு கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணுதுன்னா இங்கே ஃபார்ம் ஆக போகிறது வந்துட்டு 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இது வந்துட்டு 2 molecules ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ATP ப்ரொடக்ஷன், அதாவது எகெயின் இது 2 molecules-ஆக இருக்கும், இதுவும் வந்துட்டு 2 molecule ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் ATP ப்ரொடக்ஷன், ATP யூஸ் வந்துட்டு 2 ATP molecules, அதாவது ஒரு கிளிசரேட்டுக்கு வந்துட்டு ஒரு ATP molecule will be used. அதே மாதிரி ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு ஒரு 1,3-பைஃபாஸ்ஃபோகிளிசரேட் மாலிக்யூல் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு NADPH2 மாலிக்யூல். ஸோ மொத்தமாக வந்துட்டு 2 NADPH2 மாலிக்யூல், 2 ATP இங்கே யூஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இது உங்களுக்கு. இங்கே 5 கார்பன் அண்ட் 1 கார்பன், ஸோ இட் ஹேஸ் டு பி 6 கார்பன் ஹியர். ஆனால் 2 molecules ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தோம், இட் வாஸ் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்துட்டு 3 கார்பன் காம்பவுண்ட், 2 molecules ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்டுன்னு. இதை மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ATP எவ்வளோ யூஸ் ஆகுது, NADPH2 எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறது வந்துட்டு கிளியராக படிக்க முடியும். ஸோ இப்போது நம்ம ஒரு கால்வின் சைக்கிளில் எவ்வளோ NADH2 மாலிகூல்ஸ், எவ்வளோ ATP மாலிகூல்ஸை வந்துட்டு பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது அந்த குளுக்கோஸில் இருந்துட்டு ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் வில் பி டன். ஸோ ஃபார் 1 C3 cycle, ஸோ ஒரு C3 சைக்கிளுக்கு we are considering it is fixation of 1 carbon dioxide molecule. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு C3 சைக்கிளில் நடக்கிறது. இப்போ இந்த ஒரு C3 சைக்கிளில் ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு ரிடக்ஷன் ப்ராசஸில் ஒரு ஃபாஸ்ஃபோகிளிசரேட் மாலிக்யூலுக்கு வந்துட்டு 2 ATP யூஸ் ஆகுது இல்லையா. ஒரு ஃபாஸ்ஃபோகிளிசரேட்டுக்கு ஒரு ATP, ஸோ 2 ஃபாஸ்ஃபோகிளிசரேட் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ATP மாலிக்யூல்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரிடக்ஷன் ப்ராசஸ்லேயே வந்துட்டு 2 NADPH2 மாலிக்யூல்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். சிமிலர்லி ரீஜெனரேஷன் ரீஜெனரேஷனில் ரிபுலோஸ் மோனோஃபாஸ்ஃபேட்டில் இருந்துட்டு RUBP ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு ATP, ஒரு மாலிக்யூலுக்கு ஒரு ATP யூஸ் ஆகுது. ஸோ இப்போ டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ NADPH2 ATP யூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ATP used is going to be totally 3 ATP molecules and number of NADH2 used will be 2 NADH2 molecules. NADPH2 molecules. ஸோ இப்போது நான் சொன்னேன் it is going to be 6 C3 cycles. ஒரு C3 cycle வந்துட்டு 6 times repeat ஆனால் தான் நமக்கு வந்துட்டு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ் வந்துட்டு it is a 6 carbon compound. ஆனால் பிளான்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல், இட்ஸ் இஸ் a 1 carbon compound. ஸோ 6 கார்பன் காம்பவுண்ட் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு C3 சைக்கிள்லேயும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபாஸ்ஃபோகிளிசரால்டிஹைட் மாலிக்யூல், கிளிசரால்டிஹைட், ஃபாஸ்ஃபோகிளிசரால்டிஹைட் or கிளிசரால்டிஹைட் 3-phosphate molecules அது வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் பிளான்ஸில். 6 cycles கம்ப்ளீட் ஆகும்போது, அதாவது 6 C3 cycles கம்ப்ளீட் ஆகும்போது வந்துட்டு ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டு ஃபார்ம் 1 glucose molecule 6 C3 cycles has to be repeated. ஸோ இப்போது 6 C3 cycles நடக்கணும் அப்படின்னா ATPயும் NADPH2வும் எவ்வளோ யூஸ் ஆகும் ஃபார் 1 glucose production. So to form 1 glucose molecule, number of ATP used is ஒரு சைக்கிளுக்கு 3 ATP molecule into 6 cycles totally. So there would be 18 ATP molecules used
and number of NADPH2 used will be 2 per cycle. So 2 per cycle, total of 6 cycles. So there will be 12 NADPH2 molecules used. இது வந்துட்டு total number of ATP, total number of NADPH2 that is used for one glucose molecule to be formed by a plant cell. So இதுதான் வந்துட்டு C3 cycle. இந்த கால்குலேஷனை நம்ம இப்படியே வச்சுக்கலாம். C4 சைக்கிள் முடியும் போது நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அது C3 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, C4 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, பிளான்ஸ் அந்த C3 சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே ATP யூஸ் அண்ட் NADPH2 யூஸ் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம C4 சைக்கிள் கூட வந்துட்டு இதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். கடைசியில் நம்ம C4 சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடி we have to see a disadvantage of C3 cycle. So C3 cycle, plants that take up C3 cycle, you call it as C3 plants. இந்த C3 பிளான்ஸில் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் இந்த C3 சைக்கிள்னால அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ருபிஸ்கோ என்சைம். இப்போ ருபிஸ்கோ என்சைமில் வந்துட்டு கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டியில் தே ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு தே ஃபிக்ஸ் ஆக்சிஜன் மாலிக்யூல். ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா ருபிஸ்கோ என்ன பண்ணும் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு, லீவ் அவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரில் ரிலீஸ் ஆகிறது. தே லீவ் அவுட் ஆக்சிஜன் அண்ட் தே ப்ரொடியூஸ் ஃபுட். தட் இஸ் குளுக்கோஸ் மாலிக்யூல். ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை வச்சு குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணது ருபிஸ்கோ என்சைம். இந்த சைக்கிள் தான் நம்ம C3 சைக்கிளில் பார்த்தோம். சப்போஸ் ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி எடுத்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு டேக் இன் ஆக்சிஜன், லீவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கார்பன் மாலிக்யூல் வேணும். இந்த கார்பன் மாலிக்யூலை எங்கிருந்து எடுக்கும் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு பிரேக் த குளுக்கோஸ் மாலிக்யூல் டு ரிலீஸ் அவுட் திஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போது இந்த குளுக்கோஸ் மாலிக்யூலை பிரேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது அப்படின்னா அது எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணின கார்பனை வந்துட்டு திரும்பவும் எனர்ஜியை யூஸ் பண்ணி வெளியில் விடுதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் ப்ராசஸ் தட் இஸ் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை ருபிஸ்கோ பிகம்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். So because it is in the process, because it is taking in oxygen, leaving out carbon dioxide, this process of Rubisco is called as photorespiration. நம்ம அனிமல்ஸில் ஜென்ரலாக ரெஸ்பிரேஷன்னா டேக்கிங் இன் ஆக்சிஜன், லீவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் நேம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் இன் ஆக்சிஜன், லீவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு, இட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேஷன். ஃபோட்டோ பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ என்ன கண்டிஷன்ஸில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்? ரெண்டு கண்டிஷன்ஸ். ஒன்று வந்துட்டு ஹை டெம்பரேச்சர். ஸோ ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போதும் பிளான்ட்ஸ் வந்து C3 பிளான்ட்ஸ் ஹை டெம்பரேச்சரில் ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி எடுத்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் பண்ணும். இன்னொரு கண்டிஷன் வந்துட்டு ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போதும் வந்துட்டு C3 பிளான்ட்ஸ் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் எடுத்துகிட்டு they are going to take in oxygen, leave out carbon dioxide by breaking their food that is fixed by the C3 cycle. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் வந்துட்டு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். அண்ட் வேர் இஸ் இட் ஹேப்பனிங்? லொக்கேஷன் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். லொக்கேஷன் வந்துட்டு ஹேப்பன்ஸ் இன் 3 ஆர்கனல்ஸ். Starts with chloroplast, then moves to peroxisomes and then to mitochondria, and again so it moves from chloroplast to peroxisome,
peroxisome to mitochondria, and again from mitochondria to peroxisome, and peroxisome to chloroplast. So starts with chloroplast, ends with chloroplast. In between la peroxisomes layum mitochondria layum shuttle பண்ணிட்டு மூவ்மெண்ட்ல வந்துட்டு அந்த மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து இன்டர்மீடியேட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு peroxisome layum mitochondria layum மூவ் ஆகிட்டு இருக்கும். So what is this photorespiration process? இது என்ன கண்டிஷனில் நடக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ photorespiration process. ஸோ இந்த photorespiration processல வந்துட்டு RUBP, that is ribulose biphosphate molecule வந்துட்டு is going to accept oxygen because of the oxygenase activity of Rubisco enzyme. ஸோ Rubisco enzyme வந்துட்டு oxygenase activity எடுத்துக்கிறதுனால RUBP வந்துட்டு இது நார்மலாக நடக்கிறது. This is normal C3 cycle. இது இல்லாமல் வந்துட்டு RUBP வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா it will combine with oxygen to form phosphoglycolate molecule. Phosphoglycolate வந்துட்டு it is an unstable compound. இமீடியட்டாக வந்துட்டு அது கிளைகோலேட்டாக மாறிடும். இந்த கிளைகோலேட் வந்துட்டு is a 2 carbon compound. So photorespiration is also called as C2 cycle. எதனால் என்ன ரீசன் C2 சைக்கிள்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ஸ்டேபிள் காம்பவுண்ட் கிளைகோலேட், அது 2 carbon compound, ஸோ கால்ட் as C2 cycle. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் கிளைகோலேட் அப்படிங்கிறதுனால this photorespiration is also called as glycolate cycle. ஆனால் இது ஒரு வேஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியில் ரிலீஸ் ஆக போகுது பிளான்ட்ஸ்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் கிளைகோலேட் வில் பி ஃபார்ம்ட். இது குளோரோபிளாஸ்ட்டில் ஃபார்ம் ஆகும். ருபிஸ்கோ என்சைம் குளோரோபிளாஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் குளோரோபிளாஸ்ட்டில் நடக்கும். இந்த கிளைகோலேட் மாலிக்யூல் பை டிஃப்யூஷன் glycolate would enter into peroxisomes. இந்த glycolate now again திரும்பவும் ஆக்சிஜன் மாலிகுலை யூஸ் பண்ணி கிளையாக்சிலேட்டாக மாறி கிளையாக்சிலேட் வந்துட்டு அண்டர்கோஸ் அமினேஷன் ப்ராசஸ். ஒரு அமைன் குரூப்பை வந்து அக்செப்ட் பண்ணி கிளைசினாக மாறும். திஸ் கிளைசின் again by diffusion from peroxisome they move into mitochondria. இப்போ இந்த glycine வந்துட்டு they come into mitochondria. ரெண்டு glycine molecules வந்துட்டு they are going to undergo deamination process, removal of an amine group. ஸோ இது deamination process. இந்த deaminationல ரெண்டு glycine molecule வந்துட்டு will be broken to form one serine molecule. Meantime they are going to release carbon dioxide also. So you have to remember again நீங்கள் படிக்கும்போது வந்துட்டு எந்த இடத்துல ஆக்சிஜனை அக்செப்ட் பண்ணுது, எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுதுன்னு கிளியராக படிச்சுக்குங்க. So this serine again by diffusion gets back into peroxisome, converted into pyruvate and glycerate. இந்த glycerate வந்துட்டு again by diffusion they are going to enter into chloroplast. இந்த glycerate molecule வந்துட்டு can be used for formation of phosphoglycerate molecule. இந்த 3 phosphoglycerate molecule இருக்கு இல்லையா, இந்த 3 phosphoglycerate molecule can be used up in the C3 cycle normally. ஸோ சேம் டைம் இதுவும் நடந்தால் கூட பட் ஸ்டில் இங்கே வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுது. மீன் டைம் ருபிஸ்கோ என்ன பண்ணுது, ஆக்சிஜனைஸ் ஆக்டிவிட்டியில் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு இங்கே கார்பன் டை ஆக்சைடை வெளியில் ரிலீஸ் பண்ணுது. திஸ் இஸ் வை வி கால் இட் ஆஸ் அ வேஸ்ட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் இதை படிக்கும்போது வந்துட்டு எந்த இடத்துலையெல்லாம் வந்துட்டு ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுது, எங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது, என்னென்ன காம்பவுண்ட்ஸ் குளோரோபிளாஸ்ட்லேயும் பெராக்சிசோம்லேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் மாறி மாறி ஃபார்ம் ஆகுதுங்கிறத வந்துட்டு கிளியராக படிச்சுக்குங்க. ஸோ நமக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது ரெண்டு விஷயம் இதில். ஒன்று வந்துட்டு ஃபோட்டோரெஸ்பிரேஷன் என்ன ரீசன்னால் நடக்குது, தட் இஸ் ஹை டெம்பரேச்சர் ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். அப்புறம் இந்த ஃபோட்டோரெஸ்பிரேஷனுக்கு ரீசன் என்ன, ருபிஸ்கோ என்சைமோட ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி. திஸ் இஸ் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் ருபிஸ்கோ என்சைம். அப்புறம் எந்த லொக்கேஷனில் நடக்குது, இந்த எந்த லொக்கேஷனில் எந்த இடத்துல ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணுது, எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. ஃபைனலி இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் the C3 plants. So it is a waste process. So this C2 cycle or glycolate cycle or photorespiration, it is called as a waste process. Reason why it is called as a waste process is because it is going to release carbon dioxide that has been fixed during the dark reaction process, அதாவது during C3 cycle. The next is
another type of dark reaction happening in another group of plants which are called as C4 plants, and the cycle is called as C4 cycle. C4 cycle வந்துட்டு is also called as Hatch/Slack pathway. ஏன்னா இது டிஸ்கிரைப் பண்ண சயின்டிஸ்ட் நேம் வந்துட்டு ஹேட்ச் அண்ட் ஸ்லாக். ஸோ ரெண்டு சயின்டிஸ்ட் அவங்களோட நேம் வந்துட்டு they have given to the pathways also. So C3 cycle வந்துட்டு is called as Calvin cycle because it was described by Melvin Calvin. This one is called as Hatch/Slack pathway which is described by Hatch and Slack, two scientists who described this. ஸோ இப்போ இந்த C4 cycles எதனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு டார்க் ரியாக்ஷன் வச்சுருக்கு அப்படின்னா, C4 cycles, these are dark reactions that has evolved to escape photorespiration. So photorespiration na enna, oxygenase activity la they are going to take in oxygen and leave out carbon dioxide. இந்த ப்ராசஸை வந்துட்டு எஸ்கேப் பண்ணுறது தான் வந்துட்டு பிளான்ஸ் வந்துட்டு எவல்யூஷனில் வந்துட்டு they have taken up the C4 pathway. ஸோ இந்த C4 pathwayல ஃபோட்டோரெஸ்பிரேஷன் நடக்காது. ஸோ ஃபோட்டோரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னா, we know it is high temperature, high oxygen concentration, இன்னொன்று வந்துட்டு Rubisco enzyme ஓட oxygenase activity. ஸோ இந்த மூணு மெயின் ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு ஃபோட்டோரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ இந்த C4 plants இந்த ஃபோட்டோரெஸ்பிரேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக they have some adaptations. ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன் என்ன அப்படின்னா, they have dimorphic chloroplast. ஸோ dimorphic chloroplast நம்ம செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் பார்த்துருக்குறோம். தட் இஸ் granule chloroplast அண்ட் agranule chloroplast. ஸோ granule chloroplastல வந்துட்டு கிரானா இருக்கும். agranule chloroplastல வந்துட்டு ஒன்லி ஸ்ட்ரோமா லேமெல்லே மட்டும்தான் இருக்கும், கிரானா இருக்காது. ஸோ ஸ்ட்ரோமா லேமெல்லே இருக்கும், கிரானா தெர் இஸ் நோ கிரானா ஹியர். இப்போது கிரானா இல்லைன்னா தைலகாய்டு கிடையாது. தைலகாய்டு இல்லை அப்படின்னா நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன் கிடையாது. நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷன் இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ இப்போது இந்த டைமார்ஃபிக் குளோரோப்ளாஸ்ட்டை வச்சு எப்படி ஃபோட்டோரெஸ்பிரேஷனை எஸ்கேப் பண்ணுது அப்படின்னா, agranule chloroplast வந்துட்டு வில் பி ப்ரெசன்ட் இன் த மீசோஃபில் செல்ஸ். ஸோ மீசோஃபில் செல்ஸ் வந்துட்டு அவுட்டர் சர்ஃபேஸில், அதாவது க்ளோசர் டு எபிடர்மிஸ் இருக்கிற செல்ஸ் தான் வந்துட்டு, சாரி ப்ளீஸ் நோட் இட் டவுன், ஒரு சின்ன மிஸ்டேக். agranule chloroplast வந்துட்டு they will be present in bundle sheath cells. Sorry again, please note it down clearly. mesophil செல்ஸில் கிடையாது. agranule chloroplast bundle sheath செல்ஸில் இருக்கும். granule chloroplast வந்துட்டு mesophil செல்ஸில் இருக்கும். இது எதுக்காக வந்துட்டு இப்படி மாறி ஒரு இடத்துல கிரானலும் இன்னொரு இடத்துல agranule chloroplast வச்சுருக்கு அப்படின்னா, இப்போது இங்கே கிரானா இருக்கிற ரீசன்னால் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் மீசோஃபில் செல்ஸில் இருக்கும். agranule chloroplastல பண்டில் ஷீட் செல்ஸில் வந்துட்டு agranule chloroplast இருக்கிறதுனால there is no oxygen produced. ஸோ இந்த அடாப்டேஷன் எதுக்காக அப்படின்னா, மெயினாக வந்துட்டு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக. நம்ம இந்த பண்டில் ஷீட் செல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி, எதனால் வந்துட்டு இங்கே agranule chloroplastை மட்டும் வச்சுருக்கு அப்படின்னு. ஸோ செகண்ட் அடாப்டேஷன் வந்துட்டு டார்க் ரியாக்ஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிளான்ஸில், அதாவது C4 பிளான்ஸில் வந்துட்டு லைட் ரியாக்ஷன் வந்துட்டு இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் மீசோஃபில் செல்ஸ் அண்ட் டார்க் ரியாக்ஷன் வந்துட்டு இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் பண்டில் ஷீத் செல்ஸ். ஸோ எதுக்காக இப்படி இடத்த மாற்றி வச்சுருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு லொக்கேஷன்ஸை மாற்றி டார்க் ரியாக்ஷனையும் லைட் ரியாக்ஷனையும் நடத்துது இந்த C4 பிளான்ஸ் அப்படின்னு படிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு வில் see a rough anatomy of the leaf.
ஸோ இது வந்துட்டு எபிடர்மிஸ். இதுக்கு கீழே வந்துட்டு பாலிசேட் பேரன்கைமா. ஸோ பாலிசேட் பேரன்கைமா மெனி லேயர்ஸ் இருக்க போகுது. we'll just draw 2 layers alone. ஸோ இது பாலிசேட் பேரன்கைமா. அப்புறம் கீழே இருக்கிறது வந்துட்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அப்புறம் கீழே திரும்பவும் லோயர் எபிடர்மிஸ். லோயர் எபிடர்மிஸில் வந்துட்டு ஸ்டொமேட்டா இருக்கும். அப்புறம் வாஸ்குலர் பண்டில்ஸ், அதாவது ஜைலம் ஃப்ளோயம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இட் வுட் பி ப்ரெசன்ட் வித்தின் தி மீசோஃபில் செல்ஸ். அதாவது வெயின்ஸோட பிரான்ச்சஸ் வந்துட்டு இந்த செல்ஸ்குள்ளே, அதாவது மீசோஃபில் செல்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கும். அதாவது எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸஸில் வெயின்ஸ் இருக்காது. they will be present in the deeper layers of mesophils. நம்ம வரைஞ்சிருக்கிறது வெறும் 2 லேயர் மீசோஃபில். ஆனால் மீசோஃபில் லேயர் வந்துட்டு மெனி லேயர், மல்டிபிள் லேயர். ஸோ நம்ம 2 லேயர் வரைஞ்சிருக்கிறதுனால இது முன்னாடி தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஸோ தீஸ் ஆர் மீசோஃபில் செல்ஸ். ஸோ இப்போ மீசோஃபில் செல்ஸ் வந்துட்டு they are exposed to the epidermis. ஸோ கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வர்றதும் இல்லை ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகிறதும் வந்துட்டு மீசோஃபில் செல்ஸில். இப்போது மீசோஃபில் செல்ஸில் வந்துட்டு லைட் ரியாக்ஷனை நடத்துது. இப்போ லைட் ரியாக்ஷனை நடத்தும் போது வந்துட்டு இங்கே கிரானல் குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால வந்துட்டு என்னாகும், ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் இருக்கும். இப்போ ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் மீசோஃபில் செல்ஸில் நடக்கும். இமீடியட்டாக இந்த கிரானல் குளோரோபிளாஸ்ட்லேருந்து ஆக்சிஜன் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகிட்டு வெளியில் போயிடும் இப்படி. ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு இட் டிஃப்யூசஸ் அவுட், மூவ்ஸ் அவுட் ஆஃப் தி மீசோஃபில் செல்ஸ். இப்போ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இங்கே கம்மி, அதாவது இந்த லேயரில் வாஸ்குலர் பண்டிலில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாஸ்குலர் பண்டில் ஹேவிங் xylem and phloem. இந்த xylem phloem வந்துட்டு in C4 plants is protected by a cover of cells called as bundle sheath cells. It is the sheath that is formed around வாஸ்குலர் பண்டில். அதனால தான் அதுக்கு பேர் பண்டில் ஷீத். ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸை சரவுண்ட் பண்ணி இருக்கிற செல்ஸ் வந்து பண்டில் ஷீத் செல்ஸ், சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் மோஸ்ட்லி சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் அண்ட் தே ஆர் அரேஞ்ச்ட் இன் ரீத் லைக் அரேஞ்ச்மெண்ட். ரீத் லைக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், அதை தான் வந்துட்டு ரீத் லைக்னு சொல்கிறாங்க. இந்த ரீத் லைக் வாஸ்குலர் பண்டில் செல்ஸ், வாஸ்குலர் பண்டில் ஷீட் செல்ஸ் வந்துட்டு இந்த ரீத் லைக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் வந்துட்டு கிரான்ஸ். ஸோ பண்டில் ஷீட் செல்ஸோட அனாட்டமி வந்துட்டு இட் இஸ் கால்ட் ஆஸ் கிரான்ஸ் அனாட்டமி. ஸோ கிரான்ஸ் அனாட்டமினா எதுவும் இல்லை, ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், இந்த ரீத் லைக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பண்டில் ஷீட் செல்ஸ் தான் வந்துட்டு கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்கிறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணினவர் பேர் கிரான்ஸ், ஸோ கால்ட் அஸ் கிரான்ஸ் அனாட்டமி. ஸோ இப்போது நம்ம ஒரு அடாப்டேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிரானல் குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு மீசோஃபில் செல்ஸ்லேயும் ஏ கிரானல் குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு பண்டில் ஷீட் செல்ஸ்லேயும் இருக்குன்னு படித்தோம். ஸோ இப்போ ஏ கிரானல் குளோரோபிளாஸ்டில் லைட் ரியாக்ஷன் நடந்தால் கூட சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் தான் நடக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரோமா லேமெல்லே மட்டும்தான் இருக்கும். ஸோ சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் தான் நடக்கும். சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் நடந்துச்சு அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ இப்போ பண்டில் ஷீட் செல்ஸில் வந்துட்டு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணிடுச்சு பிளான்ட். பிகாஸ் ஆக்சிஜன் மீசோஃபில் செல்ஸில் ஃபார்ம் ஆகும், அது வெளியில் டிஃப்யூஸ் ஆகிறதுனால ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனில் இருந்து இந்த பண்டில் ஷீட் செல்லுக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ரீச் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஒன் அடாப்டேஷன். இன்னொரு அடாப்டேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, லொக்கேஷனை மாற்றி வச்சுருக்கிறது. ஸோ லைட் ரியாக்ஷனை வந்துட்டு இங்கே செய்யுது. இப்போ லைட் ரியாக்ஷனை இங்கேயும் டார்க் ரியாக்ஷனை உள்ளேயும் வச்சுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, டார்க் ரியாக்ஷனுக்கு வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ருபிஸ்கோ என்சைம். இப்போ இந்த ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி 2 கண்டிஷனில் எடுத்துக்கும். ஒன்று ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று டெம்பரேச்சர். இப்போ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனை கிரானல் குளோரோபிளாஸ்ட்டை வச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து டெம்பரேச்சர். பிகாஸ் பண்டில் ஷீட் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டீப்பர் லேயர்ஸ். நமக்கு தெரியும் வெயின்ஸ் எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸஸ்க்கு பக்கத்தில் இருக்காது, டீப்பர் லேயர்ஸில் தான் இருக்கும். இப்போது டெம்பரேச்சருக்கான ரீசன் என்ன பிளான்ஸில்? சன்லைட்.
இப்போ டீப்பர் லேயர்ஸில் இருக்கிறதுனால சன்லைட் டைரெக்டாக இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் மேலே விழுகாது. ஸோ டெம்பரேச்சர் ஆப்வியஸாக வந்துட்டு மீசோஃபில் செல்ஸில் இருக்கிறத விட இங்கே இந்த பண்டில் ஷீட் செல்ஸில் கம்மியாக போகுது. ஸோ ரெண்டு கண்டிஷன், அதாவது ஒன்று ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று ஹை டெம்பரேச்சர். இப்போ இந்த ரெண்டையும் எஸ்கேப் பண்ணிடுச்சு. இன்னொன்று வந்துட்டு ருபிஸ்கோ என்சைம். ஸோ ருபிஸ்கோ என்சைம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பண்டில் ஷீட் செல்ஸில் தான் இருக்கும். மீசோஃபில் செல்ஸில் டார்க் ரியாக்ஷன் நடக்காததுனால ருபிஸ்கோ என்சைம் வேலை செய்ய போகிறது கிடையாது. இட் வில் நாட் பி ப்ரெசன்ட் தேர் ஆக்சுவலி. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு கிராஸ் ஆர் இட் ஹேஸ் டு என்டர் த்ரூ மீசோஃபில் செல்ஸ். ஏன்னா இதுதான் எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸில் இருக்கிறது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ட்ரி வந்து மீசோஃபிலில் இருக்கணும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடை ரிசீவ் பண்ண போகிறது எது? நார்மலாக நம்ம பார்த்தது எது? கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இட் வுட் பி ரிசீவ்டு பை RUBP இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ருபிஸ்கோ. அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபாஸ்ஃபோக்ளிசரால்டிஹைட் மாலிகூல் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இங்கே ருபிஸ்கோ என்சைம் வந்துட்டு எங்கே கிடையாது? மீசோஃபில் செல்ஸில் கிடையாது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு மீசோஃபில் செல்ஸில் என்டர் ஆகும். இதுக்கு திரும்பவும் இன்னொரு அடாப்டேஷன், அதாவது இந்த ருபிஸ்கோவில் இருந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக இன்னொரு அடாப்டேஷன் வச்சுருக்கு. அதாவது வந்துட்டு ஸோ திஸ் இஸ் த தேர்ட் அடாப்டேஷன் பை த C4 பிளான்ட்ஸ். என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் அக்செப்டட் பை phosphoenol pyruvate molecule to form oxaloacetic acid. ஸோ கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வந்த உடனே RUBP வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக C4 பிளான்ட்ஸில் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இஸ் அக்செப்டட் பை phosphoenol pyruvate to form oxaloacetic acid. இந்த oxaloacetic acid வந்துட்டு is a 4 carbon compound. So this is the reason why இந்த சைக்கிளுக்கு வந்துட்டு C4 சைக்கிள்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது the first stable compound formed is oxaloacetic acid which is a 4 carbon compound. அதனால தான் வந்துட்டு இந்த சைக்கிளுக்கு வந்துட்டு C4 சைக்கிள்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ 3 adaptations. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணுறதுக்காக they have granule and agranule chloroplast in bundle sheet cells. அடுத்தது டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்காக பண்டில் ஷீட் செல்ஸில் டார்க் ரியாக்ஷனை வைக்கும்போது டீப்பர் லேயர்ஸ் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் உள்ளே வரும்போது வந்துட்டு கம்மியாயிடும். இன்னொன்று வந்துட்டு ருபிஸ்கோவோட ஆக்சிஜனைஸ் ஆக்டிவிட்டி. இப்போ ஆக்சிஜனைஸ் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும்னா ருபிஸ்கோ வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது கார்பன் டை ஆக்சைடை. அதுக்காக வந்துட்டு டார்க் ரியாக்ஷனை பண்டில் ஷீட் செல்லில் வச்சுருக்கு. இந்த பண்டில் ஷீட் செல்லில் தான் வந்துட்டு ருபிஸ்கோ இருக்க போகுது. வீல் சி ஹவு இட் இஸ் டூயிங். அதுக்கு பதிலாக மீசோஃபில் செல்ஸ்லாம் உள்ளே வர்ற கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ண போகிற சப்ஸ்டன்ஸ் phosphoenol pyruvate in presence of, we'll see the enzymes also later. எந்த என்சைம் instead of Rubisco என்ன என்சைம் வேலை செய்யுதுன்னு நம்ம சைக்கிள் பார்க்கும்போது படிச்சுக்கலாம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டட் பை phosphoenol pyruvate to form oxaloacetic acid. நார்மல் C3 சைக்கிளில் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அக்செப்டட் பை RUBP to form phosphoglyceraldehyde. C4 சைக்கிளில் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அக்செப்டட் பை phosphoenol pyruvate to form oxaloacetic acid. ஸோ இப்போ C4 சைக்கிளில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு மீசோஃபில் செல்ஸில் உள்ளே வரும். Immediately carbon dioxide reacts with water in presence of carbonic anhydrase to form carbonic acid. ஆனால் இங்கே கார்பானிக் ஆசிட் வந்துட்டு ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். இமீடியட்டாக டிசோசியேட் ஆகி பைகார்பனேட் அயானாகவும் புரோட்டானாகவும் மாறிடும். இந்த பைகார்பனேட் அயான், ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அக்செப்டட் பை phosphoenol pyruvate ஆஸ் பைகார்பனேட் அயான். டைரெக்டாக கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. பைகார்பனேட் அயானை தான் வந்துட்டு phosphoenol pyruvate அக்செப்ட் பண்ணும். phosphoenol pyruvate பைகார்பனேட் கூட சேரும்போது வந்துட்டு இட் ஃபார்ம்ஸ் oxaloacetic acid. ஸோ oxaloacetic acid is a 4 carbon compound. Reason why it is called a C4 cycle. என்சைம் இந்த பைகார்பனேட்டையும் phosphoenol pyruvateையும் மாற்றி oxaloacetic acidை மாத்திர என்சைம் phosphoenol pyruvate carboxylase. இந்த என்சைம்க்கு there is no oxygenase activity. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா they have no oxygenase activity. பெப்கோ என்சைம் தான் phosphoenol pyruvate carboxylase என்சைம்க்கு வந்துட்டு ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ இமீடியட்லி oxaloacetic acid மாறும். Oxaloacetic acid is converted to malic acid. Malic acid by diffusion enters into bundle sheet cell. இந்த malic acid bundle sheet cellக்கு வந்த உடனே it undergoes breakdown process.
So breakdown of malic acid forms pyruvate and carbon dioxide. இந்த pyruvate வந்துட்டு திரும்பவும் மீசோஃபில் செல்ஸ்க்கு டிஃப்யூஷனில் போயிட்டு இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஃபாஸ்ஃபோயினால் பைருவேட். இது ரீஜெனரேஷன் ஆஃப் ஃபாஸ்ஃபோயினால் பைருவேட் அகெயின். இந்த கார்பன் டை ஆக்சைடு இங்கே ஃபார்ம் ஆச்சு இல்லையா, நமக்கு தெரியும் பண்டல் ஷீட் செல்லில் தான் வந்துட்டு டார்க் ரியாக்ஷன் நடக்க போகுது. அப்போது டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு ஆக்சுவலி த நார்மல் C3 சைக்கிள். ஸோ இந்த C3 சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஹஸ் டு பி அக்செப்டட் பை RUBP இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ருபிஸ்கோ என்சைம் டு ஃபார்ம் 3-phosphoglycerate. இது ஃபாஸ்ஃபோக்ளிசரால்டிஹைடாக மாறி திரும்பவும் ரீஜெனரேஷன் அண்ட் குளுக்கோஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இது நார்மல் C3 சைக்கிள். திஸ் ஹோல் பார்ட் யூ கால் இட் ஆஸ் C4 சைக்கிள். நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் புரியணும் அப்படின்னா, ஏன் வந்துட்டு இங்கே ருபிஸ்கோ ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி எடுத்துக்கல? ஒரு ரீசன், இந்த பண்டில் ஷீட் செல்லில் இருக்கிறது ஏ கிரானுல் குளோரோபிளாஸ்ட், அங்கே ஆக்சிஜன் கிடையாது. ஸோ ஆக்சிஜன் ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் பண்டில் ஷீட் செல்லில் கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு பிகாஸ் இன் டீப்பர் லேயர்ஸ் டெம்பரேச்சர் கம்மியாகிடுது. அப்புறம் இந்த ருபிஸ்கோ வந்துட்டு இந்த ரெண்டு கண்டிஷன் இல்லாததுனால ருபிஸ்கோ கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இட் ஹாஸ் ஒன்லி கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி, கண்டினியூ C3 சைக்கிள். ஸோ இதுக்கு தேவையான இந்த C3 சைக்கிளுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்ற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ஃபோயினால் பைருவேட். ஸோ ஃபாஸ்ஃபோயினால் பைருவேட்டு தான் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணி ஆக்சலாசிட்டிக் ஆசிடாக மாற்றி அதை கொண்டு வந்துட்டு பண்டில் ஷீட் செல்லில் சேர்த்துறது வந்துட்டு C4 சைக்கிள். இப்போ ரீஜெனரேஷன் ப்ராசஸில் வந்துட்டு பைருவேட் வந்துட்டு again is converted into phosphoenol pyruvate. One more thing you have to remember, ஒரு பைருவேட் மாலிகூல் ஒரு ஃபாஸ்ஃபோயினால் பைருவேட்டாக மாறுறதுக்கு வந்துட்டு 2 ATP மாலிகூல்ஸை எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண போகுது. ஹோப் உங்களுக்கு இந்த C3 C4 சைக்கிள்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் C4 சைக்கிள் படிக்கும்போது வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்னென்ன ரீசன்ஸ்னால வருது, இந்த ரீசன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு C4 பிளான்ஸ் என்னென்ன அடாப்டேஷன்ஸ் வச்சுருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு ரியாக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ணி ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இல்லாமல் C4 பிளான்ஸ் வந்துட்டு டார்க் ரியாக்ஷனை கண்டினியூ பண்ணும். அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ், ஃபைனல் எய்ம் என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ். அது வந்துட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் நடக்கணும். இங்கே எனர்ஜி வேஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில். ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை எஸ்கேப் பண்ணுறதுக்காக வந்துட்டு செல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ரியாக்ஷனை நடத்திக்குது. ஸோ திஸ் இஸ் C4 சைக்கிள். நவ் நம்ம வந்துட்டு இப்போ ATP யூஸ்ட் நம்ம வந்துட்டு C3 சைக்கிளுக்கு நமக்கு தெரியும். அதாவது இந்த 3-phosphoglycerate வந்துட்டு ஃபாஸ்ஃபோக்ளிசரால்டிஹைடாக மாறுறதுக்கு வந்துட்டு இட் யூசஸ் 2 ATP molecules and 2 NADPH2 molecules ப்ளஸ் இந்த ஃபாஸ்ஃபோக்ளிசரால்டிஹைட் திரும்பவும் வந்துட்டு ரீஜெனரேஷன் ஆஃப் RUBPக்கு ஒரு ATP மாலிகுலில் யூஸ் பண்ணும் இல்லையா. இது வந்து C3 சைக்கிளில் நார்மலாக நடக்கிறது. இப்போது C4 பிளான்ஸில் இது C4 சைக்கிள் C4 பிளான்ஸில் வந்துட்டு ஒரு குளுக்கோஸ் மாலிகுலோட ப்ரொடக்ஷனுக்கு எத்தனை ATP யூஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியணும். இட் இஸ் கோயிங் டு பி த சேம். ப்ளஸ் இங்கே ஒரு பைருவேட் ஒரு ஃபாஸ்ஃபோயினால் பைருவேட்டாக மாறுறதுக்கு 2 ATPயை யூஸ் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் நார்மல் C3 cycle ATP plus 2 ATP per cycle. ஸோ இப்போ நம்ம டோட்டல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் நான் இங்கே காமிச்சிருக்கிற ஷீட்டில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற இந்த கால்குலேஷன்ஸ் எது எப்படி வந்துச்சுன்னு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு நம்ம C4 சைக்கிளுக்கு வந்துட்டு கால்குலேஷனை டிஃப்ரெண்ட்டாக கால்குலேட் பண்ணணும். அதாவது நார்மல் C3 சைக்கிள் வந்துட்டு C4 சைக்கிள்லேயும் நடக்க போகுது. ஸோ நார்மல் C3 சைக்கிளுக்கு வந்துட்டு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா 18 ATP molecules for 1 glucose and 12 NADPH2 molecules for 1 glucose molecule. இப்போது C4 சைக்கிளுக்கு வந்துட்டு C3 plus 2 ATP per cycle இல்லையா. இப்போது மொத்தமாக வந்துட்டு ஒரு குளுக்கோஸ், திஸ் இஸ் ஃபார் 1 glucose molecule. ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகணும்னா we know there should be 6 cycles. ஸோ இப்போது it would be 18 plus 2 into 6 ATP molecules. ஏன்னா 2 ATP per cycle into 6 cycles. So 18 plus 12
30 ATP molecules together and NADPH2 is going to be the same. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணல NADPH2. C3 சைக்கிளில் நார்மலாக யூஸ் பண்ணது மட்டும்தான். ஸோ 12 NADPH2 molecule. ஸோ per glucose molecule 30 ATP and 12 NADPH2 will be used by C4 plants and 18 ATP and 12 NADH2 molecules will be used by C3 plants. Similarly, நீங்கள் ஒரு சைக்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா you will be writing it as இங்கே இந்த மாதிரி எழுதுவீங்க. This is for one cycle. So one cycle ATP used plus 2 ATP molecules. So it is going to be 5 ATP molecules and 2 NADH2 molecules. So this one is alone for C3 cycle. This is for C4 cycle. உங்களுக்கு இந்த calculation எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Just you have to remember extraவா 2 ATP molecule C4 plants யூஸ் பண்ணிக்கும் phosphoenol pyruvate regeneration processக்காக. So we have completed the light reaction and dark reaction. Light reactionல cyclic photophosphorylation non cyclic photophosphorylation பார்த்தோம். And in dark reaction we have seen the C3 plantsல வந்துட்டு எப்படி dark reaction நடக்கும், C4 plantsல வந்துட்டு எப்படி dark reaction நடக்கும்ங்கறத வந்துட்டு செப்பரேட்டா பார்த்திருக்கோம். So the next thing, the factors affecting the rate of photosynthesis. And before we see what are the actual factors, Shaxum Blackmanum வந்துட்டு they have defined the factors in different ways. Shax வந்துட்டு he has given cardinal point or cardinal level for the factors that are responsible for rate of photosynthesis, that decides the rate of photosynthesis. அதாவது இந்த levels வந்து என்ன அப்படின்னா he called it as maximum point. Maximum point அப்படின்னா என்ன அப்படின்னா it is a point above which the process stops. அதுதான் வந்துட்டு it is maximum point, maximum cardinal point அப்படின்னா the point above which the process is going to stop is called as maximum point. Minimum point அப்படின்னா it is the point below which the process stops. அடுத்தது optimal point. அதாவது optimal point அப்படின்னா it is a point at which maximum process happens. ஸோ ப்ராசஸ் எந்த பாயிண்டில் வந்துட்டு மேக்ஸிமம் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆப்டிமல் பாயிண்ட். ஸோ வி ஹாவ் டு நோ, நம்ம ஒரு ஃபேக்டரை படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபேக்டரோட மேக்ஸிமம் பாயிண்ட் நமக்கு தெரியணும், மினிமம் பாயிண்ட் நமக்கு தெரியணும், ஆப்டிமல் பாயிண்ட்டும் நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபேக்டர் வந்துட்டு அந்த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். இது வந்துட்டு ஷாக்ஸ் கொடுத்த டெஃபினிஷன் ரிகார்டிங் ஃபேக்டர்ஸ். அடுத்தது வந்துட்டு பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் the factor which is in minimum concentration decides the rate of that process. ஸோ ப்ராசஸ் நம்ம இங்கே சொல்கிறது வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ஸை. ஸோ பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னால் என்னென்னா த ஃபேக்டர் விச் இஸ் இன் லிமிட்டிங் கான்சன்ட்ரேஷன், அதாவது மினிமம் கான்சன்ட்ரேஷன், அதுதான் வந்துட்டு அந்த ரேட் ஆஃப் ப்ராசஸை வந்துட்டு டிசைட் பண்ணுது அப்படிங்கிறது வந்துட்டு பிளாக்மேன் சொன்னது. இது எப்படின்னா இஃப் சப்போஸ் தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ், ஸோ வில் ஜஸ்ட் கன்சிடர் ஒன்லி தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நான் வந்துட்டு பிளாக்மேன்ஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வெறும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை மட்டும் சொல்கிறேன். வில் கன்சிடர் லைட் வந்துட்டு ஆப்டிமம் லைட் இருக்குது, ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் ஆக்சிஜன், ஆப்டிமம் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நாலுமே வந்துட்டு ஆப்டிமம் இருந்தாலும் சப்போஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ இப்போ எது ஃபோட்டோசிந்தசிஸை டிசைட் பண்ணியிருக்கு அப்படின்னா விச் இஸ் இன் மினிமம் கான்சன்ட்ரேஷன். வாட்டர் இல்லைங்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ த
factor which is in minimum concentration decides the rate of that process. Means நம்ம இங்கே வாட்டர் இல்லைன்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு கம்ப்ளீட் ப்ராசஸை வந்துட்டு டிசைட் பண்ணுது. திஸ் இஸ் வாட் இஸ் Blackman's law of limiting factor. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ரெண்டு, இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் லைட், டெம்பரேச்சர், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அண்ட் வாட்டர். இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் வந்துட்டு குளோரோஃபில் கண்டென்ட், நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா, இது கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு. அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தேட் அப்படின்னா the product that is formed, that is the glucose or starch that is formed. இதுதான் வந்துட்டு ஃபோட்டோசிந்தேட்டுங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் கால்ட் ஃபோட்டோசிந்தேட். ஸோ அந்த அக்யூமுலேஷன் நடந்தாலும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். வீல் சி ஹவு இட் இஸ் அஃபெக்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கன்சிடர் லைட் ஆஸ் அ ஃபேக்டர். இப்போது லைட் வந்துட்டு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணும்போது நம்ம 3 குவாலிட்டிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் லைட். குவாலிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா லைட் வந்துட்டு என்ன வேவ் லென்த்தில் வருது. ஸோ we know ரெட் அண்ட் ப்ளூ வேவ் லென்த்தில் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு. ஸோ வேவ் லென்த் டிஃபர் ஆகும்போது லைட்டோட வேவ் லென்த் டிஃபர் ஆகும்போது ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் கேரக்டர் வந்துட்டு டியூரேஷன் ஆஃப் லைட். எவ்வளோ டைமுக்கு வந்துட்டு லைட் அவைலபிலிட்டி இருக்குது. அப்போது லைட் அவைலபிலிட்டி இருக்க வரைக்கும் லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ATP மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் டியூரேஷன் ஆஃப் லைட். ஸோ மினிமமாக வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யறதுக்கு இட் நீட்ஸ் 10 to 12 hours ஆஃப் லைட். ஸோ லைட்டுங்கிறது வந்துட்டு இங்கே நம்ம டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரையோ லோ டெம்பரேச்சரெல்லாம் கொடுக்குது. இட் இஸ் சிம்பிளி லைட் வித் இட்ஸ் குட் குவாலிட்டி. ஸோ 10 to 12 hours வந்துட்டு டியூரேஷன். அடுத்த ஃபேக்டர் வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுங்கிறது வந்துட்டு எவ்வளோ லைட் ஃபால் இருக்குது ஒரு பிளான்ட் மேலே. சில பிளான்ட்ஸ் வந்துட்டு பிரைட் லைட்டில் வளரும், அதாவது தே ஹாவ் டு பி டைரக்ட்லி எக்ஸ்போஸ் டு சன்லைட். அப்போ அந்த டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகி சன்லைட்டில் வளர்கிற பிளான்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் கால்டு ஆஸ் ஹீலியோஃபைட்ஸ். அதாவது தே க்ரோ ஒன்லி இன் பிரைட் லைட். அதாவது டைரக்ட் சன்ஃபால், சன் ரேஸ் வந்துட்டு பிளான்ட்ஸ் மேலே விழுகணும். அதுதான் வந்துட்டு ஹீலியோஃபைட்ஸ். ஒன் மோர் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் கால்ட் அஸ் ஸ்கியோஃபைட்ஸ். ஸ்கியோஃபைட்ஸ் அப்படின்னா ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ். தட் இஸ் தே க்ரோ வெல் இன் ஷேட்ஸ். அதுதான் வந்துட்டு ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ். ஸோ லைட்டோட இந்த மூணு கேரக்டரும் வந்துட்டு இட் டிசைட்ஸ் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். குவாலிட்டி ஆஃப் லைட், duration of light and intensity of light. இப்போ செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கும் லைட்டுக்கும் நமக்கு தெரியும் ஒரே சோர்ஸ் வந்துட்டு சன்லைட் மட்டும்தான். ஸோ சன்லைட் அதிகமாக வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் it can increase photosynthesis. ஆனால் இது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு வரைக்கும் மட்டும்தான். ஆஃப்டர் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர், அதாவது வெரி ஹை டெம்பரேச்சர் வந்துட்டு இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஸ்ட்ரெஸ் பை த பிளான்ட். அதாவது இட் கேனாட் வித்ஸ்டாண்ட் வெரி ஹை டெம்பரேச்சர். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக என்சைம்ஸோட ஃபங்க்ஷனிங் கம்மியாகும். அதனால் வந்துட்டு அட் வெரி ஹை டெம்பரேச்சர் பிளான்ட் வந்து அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கன்சிடர் பண்ணி அப்சசிக் ஆசிடை செக்ரீட் பண்ணி ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ வெரி ஹை இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கேன் இன்க்ரீஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். இதே டெம்பரேச்சர் வெரி ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஸ்ட்ரெஸ். அப்சசிக் ஆசிட் செக்ரீட் ஆகும். அப்சசிக் ஆசிட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஸ்டாப் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இன்னொன்று வந்துட்டு வெரி ஹை டெம்பரேச்சரில் வீணோ C3 பிளான்ட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோரெஸ்பிரேஷனை எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபேக்டர் டெம்பரேச்சர் தட் இஸ் அஃபெக்டிங் தி photosynthesis process. அடுத்தது வந்துட்டு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். Oxygen concentration, again increase in oxygen concentration வந்துட்டு is going to decrease photosynthesis process. So increase in oxygen will decrease photosynthesis process. இந்த ரீசன் நமக்கு தெரியும், பிகாஸ் பிளான்ட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோரெஸ்பிரேஷன் ப்ராசஸை எடுத்துக்கும். இதை வந்துட்டு டிஃபைன் பண்ண பர்சன் வந்துட்டு வார்பர்க். ஸோ
This is called as Warburg's effect. இப்போ Warburg's effectனா என்ன அப்படின்னா increase in oxygen concentration decreases photosynthesis. இதுக்கு பேர் வந்துட்டு Warburg's effect. This is oxygen as a factor. அடுத்தது வந்துட்டு carbon dioxide as a factor. Carbon dioxide again. Carbon dioxide வந்துட்டு little increase வந்துட்டு can increase photosynthesis. இந்த process ஏன்னா carbon dioxide தான் fix பண்ணுது. So it is called as carbon dioxide fertilization effect. Carbon dioxide fertilization effect. அதனால வந்துட்டு there is increase in photosynthesis process. So இது வந்துட்டு carbon dioxide fertilization effect. இதே வந்துட்டு very high carbon dioxide concentration again induces formation of abscisic acid and stops photosynthesis. So இப்போ என்ன ஆகும் photosynthesis வந்துட்டு stop ஆயிடும். இந்த process வந்துட்டு it is called as carbon dioxide toxicity. So this is called as carbon dioxide toxicity. So இந்த 4 factorsம் வந்துட்டு it is the major factors, major external factors that is deciding the rate of photosynthesis. இப்போ water அப்படின்னு எடுத்துட்டா water வந்து raw materialனு சொன்னோம். Water வந்துட்டு it has a widespread effect. It is not only going to affect photosynthesis but it can also affect directly as well as indirectly on photosynthesis. அதனால வந்துட்டு we cannot actually வந்துட்டு you need not study about the widespread effect of water on photosynthesis. You just study water இருக்கும்போது வந்துட்டு photolysis of water நடக்கணும். That is the only part where water is directly taking part. ஆனால் cytoplasm வேணும், ஸ்ட்ரோமா வேணும், அதில் இருக்கிற enzymes வேலை செய்யணும், உள்ளே இருக்கிற minerals activate ஆகணும், organic substances வேலை செய்யணும், water தான் medium. அதனால தான் வந்துட்டு we call it as a widespread effect. இப்போ water as a factor வந்துட்டு has a widespread effect on the photosynthesis process. அடுத்தது internal factors. Internal factorsல first one chlorophyll content. We know chlorophyll எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு light absorption, conversion of photons into ATP. So chlorophyll content. அடுத்தது வந்துட்டு number of chloroplast again இது வந்துட்டு it is going to be different for different plants and the number of chloroplast again it is going to decide the rate of photosynthesis. Number of stomata அப்புறம் அதோட பொசிஷன், அது அப்பர் எபிடர்மிஸில் இருக்கா லோயர் எபிடர்மிஸில் இருக்கா, number of stomata and its position also is going to decide the rate of photosynthesis. This is mainly for gaseous exchange. அடுத்தது வந்துட்டு accumulation of photosynthate. Accumulation of photosynthate வந்துட்டு actually when it is accumulated at a higher concentration. So high concentration of glucose, that is the photosynthate, it can reduce photosynthesis process. So இது accumulation of photosynthate again வந்துட்டு அது வந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த செல்லில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸை வந்துட்டு டைரெக்டாக அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் டிசைட் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். எக்ஸ்டர்னல் அண்ட் த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் டிசைன் த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். வித் திஸ் நம்ம இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் படிக்கும்போது 2 பார்ட்டாக படிக்கிறீங்க, லைட் ரியாக்ஷன் தனியாகவும் டார்க் ரியாக்ஷன் தனியாகவும். படிக்கும்போது நீங்கள் தயவு செய்து லைட் ரியாக்ஷன், அதாவது சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷனையும் டார்க் ரியாக்ஷன் C3C4 சைக்கிளையும் வந்துட்டு எந்த பார்ட் ஆஃப் த செல்லில் நடக்குது இல்லை எந்த செல்லில் நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக பார்த்து படிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒன்ஸ் அந்த சைக்ளிக் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் ப்ராசஸை எழுதி பார்த்து படிங்க, இன்னும் கிளியராக புரியும். ஃபார் ஃபர்தர் டவுட்ஸ் நம்ம குரூப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.